ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? யாரும் அந்த செயலை செய்யலை, அதாவது யாருமே வருத்தப்படலை, யாருமே வரலை, யாருமே காத்திருக்கலை, யாருமே சிரிக்கலை. நான் காமெடி சொன்னேன், யாருமே சிரிக்கலை, இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தான் பார்க்க போகிறோம். யாருமே அந்த செயலை செய்யலை அப்படின்னா நோ ஒன் போட்டுட்டு வெர்ப் போடணும். நம்ம சொல்கிற சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்கோ அந்த வெர்பை போடணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே திரும்பி பார்க்கல. நோ ஒன் லுக்டு பேக். நோ ஒன் லுக்டு பேக். யாரும் பதில் சொல்லலை. நோ ஒன் ஆன்சர்டு. நோ ஒன் ஆன்சர்ட். யாரும் அவனை நம்பலை. நோ ஒன் பிலீவ்டு ஹிம். நோ ஒன் பிலீவ்டு ஹிம். ஏன்னா யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், நம்ம அது புதுசுங்கிறதுனால நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோம்? நோ ஒன் நோஸ் மீ. யாருக்கும் தெரியாதுன்னா நோ ஒன் நோஸ். என்ன யாருக்கும் தெரியாது? நோ ஒன் நோஸ் மீ. இதில் வெர்பு நோ, ஆனால் நோ ஒன் சிங்குலருங்கிறதுனால வெர்பு கூட எஸ் போடுறோம். நோ ஒன் நோஸ், ஏன்னா யாருக்கும் தெரியாது. நோ ஒன்னுக்கு அப்புறம் வெர்ப் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இது நெகட்டிவ் மீனிங்கில் தான் வரும். நோ ஒன் ஹெல்ப்டு ஹிம்னா நோ ஒன் ஹெல்ப்டுனா யாரும் உதவலை. ஹிம் அவனுக்கு யாரும் உதவலைன்னா நோ ஒன் ஹெல்ப்டு ஹிம். நோ ஒன் ஆன்சர்ட் மை கொஸ்டின்னா நோ ஒன் ஆன்சர்ட்னா யாரும் பதில் சொல்லலை. மை கொஸ்டின்னா என்னுடைய கேள்வி. நோ ஒன் ஆன்சர்ட் மை கொஸ்டின்னா என்னுடைய கொஸ்டினுக்கு யாரும் பதில் சொல்லலை. நோ ஒன்னா சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது ஹீ ஷி இட். எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஹீ ஷி இட் வந்தால் அதுக்கப்புறம் உள்ள வெர்பு கூட எஸ்ஸு இல்லை இஎஸ் சேர்ப்போம். ஸோ நோ ஒன்றுக்கு அப்புறம் வர்ற வெர்பு கூட எஸ் இஎஸ் சேர்க்கணும், அந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால். இது நெகட்டிவ் மீனிங்கிறதுனால நாட் சேர்க்க வேண்டியதில்லை. யாரும் உண்மையை சொல்லலை. ஃபஸ்ட்டு யாரும் சொல்லலை, அதுதான் எழுதணும். யாரும் சொல்லலைன்னா நோ ஒன் டோல்டு. யாரும் என்ன சொல்லலை? உண்மையை சொல்லலை. உண்மைனா ட்ரூத். யாரும் உண்மையை சொல்லலைன்னா நோ ஒன் டோல்டு த ட்ரூத். நோ ஒன் டோல்டு த ட்ரூத். யாரும் அவளை பற்றி பேசலை. சண்டை போடுவாங்க, ஏன் நீ அவளை பற்றி பேசுனியா? இல்லை இல்லை, யாருமே அவளை பற்றி பேசலை. யாரும் பேசவில்லை தான் ஃபஸ்ட்டு போகணும். அப்போ யாரும் பேசவில்லைன்னா நோ ஒன் டாக்டு. அவளை பற்றினா அபவுட் ஹெர். அப்போ என்ன பண்ணணும்? யாரும் அவளை பற்றி பேசலைன்னா நோ ஒன் டாக்ட் அபவுட் ஹெர். நோ ஒன் டாக்ட் அபவுட் ஹெர். யாரும் இதை பற்றி கவலைப்படலை. யாரும் கவலைப்படலைன்னா நோ ஒன் ஒரீடு. இதை பற்றினா அபவுட் திஸ். அதை பற்றினா அபவுட் தேட். அவளை பற்றினா அபவுட் ஹெர். அவனை பற்றினா அபவுட் ஹிம். யாரும் இதை பற்றி கவலைப்படலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் ஒரீட் அபவுட் திஸ். நோ ஒன் ஒரீட் அபவுட் திஸ். யாரும் இந்த வேலையை செய்ய விரும்பலை. ஃபஸ்ட்டு யாரும் விரும்பவில்லை. யாரும் விரும்பவில்லைனா விரும்புறதுனா வாண்ட். ஸோ யாரும் விரும்பவில்லைனா நோ ஒன் வாண்டட். செய்வதற்குனா டு டூ. இந்த வேலைனா திஸ் ஜாப். யாரும் இந்த வேலையை செய்ய விரும்பலை அப்படின்னா நோ ஒன் வாண்டட் டு டூ திஸ் ஜாப். நோ ஒன் வாண்டட் டு டூ திஸ் ஜாப். யாரும் அவனுக்கு ரிப்ளை பண்ணல. யாரும் ரிப்ளை பண்ணலன்னா நோ ஒன் ரிப்ளைடு. அவனுக்குன்னா டு ஹிம். யாரும் அவனுக்கு ரிப்ளை பண்ணலை. நோ ஒன் ரிப்ளைட் டு ஹிம். நோ ஒன் ரிப்ளைட் டு ஹிம். யாரும் இதை நம்பலை. யாரும் நம்பலைன்னா நோ ஒன் பிலீவ்டு. இதைனா திஸ். யாரும் இதை நம்பலை. நோ ஒன் பிலீவ்டு திஸ். நோ ஒன் பிலீவ்டு திஸ். யாரும் அந்த மீட்டிங்கில் பேசலை. யாரும் பேசவில்லைனா நோ ஒன் ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்போக். அந்த கூட்டத்தில்னா இன் தட் மீட்டிங். யாரும் அந்த கூட்டத்தில் பேசவில்லைனா நோ ஒன் ஸ்போக் இன் தட் மீட்டிங். நோ ஒன் ஸ்போக் இன் தட் மீட்டிங். யாரும் இந்த வீட்டில் வசிக்கலை. வசிக்கிறதுனா லிவ். யாரும் வசிக்கலை அப்படின்னா நோ ஒன் லிவ்ஸ். ஏன்னா
இது ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அதனால் வெறும் பக்கத்தில் எஸ் போடுறோம். ஸோ நோ ஒன் லிவ்ஸ் இந்த வீட்டில்லாம் இன் திஸ் ஹவுஸ். யார் இந்த வீட்டில் வசிக்கலைன்னா நோ ஒன் லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ். நோ ஒன் லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா அவனை யாருமே கூப்பிடல போல். ஸோ யாருமே அவனை இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும்னா யாரும் இன்வைட் பண்ணலை, நோ ஒன் இன்வைட்டட். அவனை இன்வைட் பண்ணல, நோ ஒன் இன்வைட்டட் ஹிம். யாரும் அவனை இன்வைட் பண்ணலைன்னா நோ ஒன் இன்வைட்டட் ஹிம். யாரும் அவனுடன் நட்பாக இருக்கவில்லை. யாரும் இருக்கவில்லைனா நோ ஒன் வாஸ். நட்பாகனா ஃப்ரெண்ட்லி. அவனுடன் வித் ஹிம். யாரும் அவனுடன் நட்பாக இருக்கவில்லை அப்படின்னா நோ ஒன் வாஸ் ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். நோ ஒன் வாஸ் ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். யாரும் இங்கே வேலை செய்ய விரும்பலை. யாரும் விரும்பலை அப்படின்னா நோ ஒன் வாண்டட். எதுக்கு? வேலை செய்ய, டு ஒர்க். இங்கேனா ஹியர். யாரும் இங்கே வேலை செய்ய விரும்பலை. நோ ஒன் வாண்டட் டு ஒர்க் ஹியர். நோ ஒன் வாண்டட் டு ஒர்க் ஹியர். யாரும் என்னை தொலைபேசியில் அழைக்கவில்லை. யாரும் அழைக்கவில்லைனா நோ ஒன் கால்டு. இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் அழைக்கவில்லைனா நோ ஒன் இன்வைட்டட் அப்படின்னு சொன்னோம். அது ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுனால அழைக்கிறதுக்கு இன்வைட் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறது தானே, ஸோ அது கால். யாரும் என்னை தொலைபேசியில் அழைக்கவில்லை. நோ ஒன் கால்டு மீ ஆன் த ஃபோன். நோ ஒன் கால்டு மீ ஆன் த ஃபோன். யாரும் கடைசி வரிசையில் அமரவில்லை. அமரவில்லைனா உட்காரவில்லை. அதாவது யாரும் லாஸ்ட் ரோவில் உட்காரலை. யாரும் உட்காரலைன்னா நோ ஒன் சாட். சிட்டோட பாஸ்டன்ஸ் சாட். சிட்னா உட்கார்றது. கடைசி வரிசைனா லாஸ்ட் ரோ. யாரும் கடைசி வரிசையில் உட்காரலை. நோ ஒன் சாட் இன் த லாஸ்ட் ரோ. மறந்து போய் நோ ஒன் சிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உட்காரலைங்கிறது பாஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாஸ்டன்ஸில் தான் யூஸ் பண்ணோம். நோ ஒன் சாட் இன் த லாஸ்ட் ரோ. நோ ஒன் சாட் இன் த லாஸ்ட் ரோ. யாரும் அவன்கிட்ட பேச தயங்கவில்லை. தயங்குறதுனா ஹெசிடேட். யாரும் தயங்கவில்லைனா நோ ஒன் ஹெசிடேட்டட். பேசுவதற்குனா டு டாக். அவன்கிட்டனா டு ஹிம். யாரும் அவன்கிட்ட பேச தயங்கவில்லை. நோ ஒன் ஹெசிடேட்டட் டு டாக் டு ஹிம். நோ ஒன் ஹெசிடேட்டட் டு டாக் டு ஹிம். யாரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலை. யாரும் கலந்து கொள்ளலைன்னா நோ ஒன் பார்ட்டிசிபேட்டட். அந்த போட்டினா இன் தட் காம்படிஷன். யாரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலை. நோ ஒன் பார்ட்டிசிபேட்டட் இன் தட் காம்படிஷன். நோ ஒன் பார்ட்டிசிபேட்டட் இன் தட் காம்படிஷன். யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படலை. யாரும் அனுமதிக்கப்படலைன்னா நோ ஒன் வாஸ் அலவுடு. இதில் ஏன் நோ ஒன் அலவுடுன்னு வரக்கூடாதான்னு டவுட் வரும். இது பேசிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. அதனால தான் இதில் வாஸ் அலவுடு யூஸ் பண்ணுறோம். இப்போ நோ ஒன் அலவுடுனா யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற மீனிங் இருக்கும். இது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நோ ஒன் வாஸ் அலவுடு. வெளியே செல்ல டு கோ அவுட். யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படலை. நோ ஒன் வாஸ் அலவுட் டு கோ அவுட். இப்போ லாக்டவுன் அப்போ யாருமே வெளியே செல்ல அனுமதி கிடையாது. அப்போங்கும்போது டியூரிங் த லாக்டவுன் நோ ஒன் வாஸ் அலவுட் டு கோ அவுட். எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நடக்கும்போது யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படலை. டியூரிங் த எக்ஸாம் நோ ஒன் வாஸ் அலவுட் டு கோ அவுட். ஒரு பில்டிங்குள்ளே ஏதாவது திருட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த பில்டிங்கை விட்டு யாரும் போகக்கூடாது, எல்லோரும் கதவு பூட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் யாரும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகக்கூடாது, அது அனுமதிக்கப்படலை. அதை எப்படி சொல்லுவோன்னா ஆஃப்டர் த இன்சிடெண்ட் நோ ஒன் வாஸ் அலவுட் டு கோ அவுட் ஆஃப் த பில்டிங். யாரும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளலை. யாரும் நடந்து கொள்ளவில்லைனா நோ ஒன் பிஹேவ்டு. புத்திசாலித்தனமாக சென்சிபிளி. யாரும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவில்லை. நோ ஒன் பிஹேவ்ட் சென்சிபிளி. நோ ஒன் பிஹேவ்ட் சென்சிபிளி. யாரும் அவன்கிட்ட சண்டை போடல. யாரும் சண்டை போடலைன்னா நோ ஒன் ஃபவுட். ஃபைட்டு தான் சண்டை போடுறது. அதோட பாஸ்டன்ஸ் ஃபவுட். நோ ஒன் ஃபைட்டுன்னு போடுறதாங்க. இது பாஸ்டன்ஸில் இருக்குது. நோ ஒன் ஃபவுட் அவனிடம் வித் ஹிம். யாரும் அவன்கிட்ட சண்டை போடல. நோ ஒன் ஃபவுட் வித் ஹிம். நோ ஒன் ஃபவுட் வித் ஹிம்.
அவனை யாரும் கண்டுகொள்ளலை. நோ ஒன் கேர்ட் அபவுட் ஹிம். யாரும் அதற்கு பதில் சொல்ல முடியல. நோ ஒன் குட் ஆன்சர் திஸ். யாரும் வேலை செய்ய தயாராக இல்லை. நோ ஒன் வாஸ் ரெடி டு ஒர்க். யாரும் நேரத்திற்கு வரல. நோ ஒன் அரைவ்ட் ஆன் டைம். இதுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.